நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு கோயில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருத்தாச்சலத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பூவராக பெருமாள் ஆதிவராகமூர்த்தி ஸ்ரீமுஷ்ணம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. ஸ்ரீமுட்டம்னு பேர். இது ஆக்சுவலாக சுயம்பு சேட்சத்தில் ஒரு முக்கியமான க்ஷேத்திரம். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சுயம்வக்த க்ஷேத்திரம்னு நம்ம சொல்லுவாள். அப்படின்னா பெருமாள் சுயம்பாக தோன்றி அடியார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அங்கேயே சேவை சாதித்த கோயில்கள் தான் சுயம்வக்த க்ஷேத்திரம்னு பேர். தச அவதாரத்தில் 3வது அவதாரமாக தோன்றினது தான் இந்த வராகமூர்த்தி, பூவராக பெருமாள். பன்றி முகத்தோட தோன்றி, அதாவது அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்தை காத்தருள பெருமாள். இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா, பூலோகத்தை இரண்யரக்ஷன் கடலுக்கு ஆழத்தில் எடுத்துன்னு போய் பூமாதேவி கிட்டேருந்து மறைச்சி ஒழிச்சு வச்சுடுறான். அங்கே மக்களுக்கு பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்குறான். இதை அறிந்த பூமாதேவி மகாவிஷ்ணுவுடைய கிட்ட போய் வேண்டி இதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கும் பொழுது பிரம்மனுடைய மூக்கிலிருந்து தோன்றி, அதாவது வராகரா பன்றி முகத்தோடு 2 கைகளோடு சேவை சாதித்து இடுப்பிலே சங்கு சக்கரத்தை மறைத்து வைத்து கொண்டு வராகர் இந்த இரண்யரக்ஷனை சம்ஹாரம் பண்ணி திருப்பி பூமாதேவியுடைய இந்த பூலோகத்தை ஒப்படைக்கிறார். அதுதான் வராக அவதாரத்துடைய சூட்சமே. இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள் உண்டு. இந்த கோயிலில் போய் நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னா, இந்த கோயிலுடைய சிற்பங்களும் கோபுரமும் அப்படியே நம்மளுடைய அந்த ஆர்கிடெக்சரல் ஒர்க்கை போய் நீங்கள் கவனித்தா நல்லா தெரியும். சும்மா நம்மளும் போய் ஏதோ பார்த்தோம் வந்தோன்னு இல்லாமல், இந்த கோயிலில் போய் அமர்ந்து நம்ம சேவிக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு புலப்படும். அந்த விஷயங்களை குறித்து நான் இந்த வீடியோவில் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்களை அவசியம் பகிர்ந்துக்கிறேன். இந்த கோயிலுடைய புஷ்கரணி நித்திய புஷ்கரணி. வராகமூர்த்தி சம்ஹாரம் பண்ணக்கப்புறம் அவர் களைப்பில் வேர்வை துளியில் ஏற்பட்ட ஒரு புஷ்கரணி தான் நித்திய புஷ்கரணி. அந்த புஷ்கரணி பக்கத்திலேயே ஒரு அரச மரம் உண்டு. இந்த அரச மரம் தான் அங்கே இருக்க மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்கிறான். அவர் காலத்தில் வராகருடைய மூச்சு காற்றுல இந்த அரச மரம் உருவாகி இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் அந்த கோயிலுடைய தலவிருட்சமாகவும் அங்கே போய் தரிசிக்கிறவர் எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை வாரி வழங்கிறது அப்படின்றது இந்த கோயிலுடைய ஐதீகம். வராகமூர்த்தி ஆதிவராகர் போய் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னாலே முதல்ல போய் இந்த புஷ்கரணியில் காலை நனைச்சிட்டு முடிஞ்சால் குளிச்சுட்டு தலையில் தண்ணியை தெளிச்சுட்டு அந்த அரச மரத்தை சேவிச்சுட்டு தான் வராகரையே நம்ம தரிசிக்க போகணும். இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, காட்டுமன்னார் கோயிலில் இருக்கின்ற நம்ம நாதமுனிகள் தன்னுடைய குழந்தையோடு அந்த புஷ்கரணியில் பார்த்து அரச மரத்தை சேவிச்சுட்டு போனதாக ஒரு ஐதீகம். 4000 திவ்ய பிரபந்தம் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு நாதமுனிகள். அவர் தன்னுடைய குழந்தையோட இந்த கோயிலுக்கு சேவித்து அந்த புஷ்கரணியில் அருள் பெற்று போனதாக ஒரு ஐதீகம் உண்டு. அவ்வளவு சக்தி வாய்ந்த இடம் இந்த இடம். இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இது தவறாக இருக்குது, அது ரைட்டு, அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். ஒரே கோயில், ஒன் சிங்கிள் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அது இந்த விருத்தாச்சலத்துலேருந்து 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் கோயில்.
இந்த கோயில் போய் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட தவறுகளாக இருந்தாலும் வராகமூர்த்தி உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பார் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இது நிறைய கிளைண்ட்ஸுக்கு நான் ரெஃபர் பண்ணி வராகரை போய் சேவிக்கிறவங்க ஒவ்வொருவருமே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட் கம்ப்ளைண்ட் வாஸ்து கம்ப்ளைண்ட் ஹவுஸில் போய் அவங்க வாழறதை நான் என் கண் கூட பார்க்குறேன். அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா 365 நாளும் திருமஞ்சனம் உண்டு வராகருக்கு, எல்லா நாளுமே. அதுதான் சுயம்பக்த க்ஷேத்திரத்துடைய முக்கியத்துவம். அஷ்டபந்தனம் கிடையாது. இப்போ சுயம்பக்ஷ க்ஷேத்திரம் அப்படின்னாலே அஷ்டபந்தனம் நமக்கு தென்படாது. இங்கே அஷ்டபந்தனமும் கிடையாது. இப்போ நீங்கள் ஜெனரலாக திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா, பெருமாளை சேவிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வராகரை போய் சேவிச்சுட்டு தான் நீங்கள் பெருமாள் வெங்கடமுடையான சேவிக்க முடியும். அவருக்கு தான், வராகருக்கு தான் ஃபசல் நெய்வேத்தியம், அவருக்கு தான் முதல் ஆரத்தி, அப்புறமா தான் வெங்கடமுடையானுக்கு. ஏன்னா அந்த இடமே வந்து முதல்ல வராகருடைய இடம் தான் அது. அந்த இடத்துக்கு போய் இவர் கடன் கேட்டு அங்கே அந்த இடத்துல கொஞ்சம் இடம் கேட்டு அங்கே தங்குறார். ஆனால் பட் இன்றைக்கி அது வந்து நம்ம எல்லாருமே அழைக்கிறது வந்து திருப்பதி ஏழுமலையானோட இடம் தான். இந்த இடத்துல அதாவது நான் ஸ்ரீமுஷ்ணத்தில் நீங்கள் கோபுரம் உள்ளே நுழையிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பெருமாளுடைய அதாவது வெங்கடமுடையானுடைய பாதம் உண்டு. அதே மேலே அந்த கோபுரம் மேலே ஏறி போகிறதுக்கு சில படிக்கட்டுகளும் உண்டு. அங்கே வந்து வெங்கடமுடையான் அதாவது ஏழுமலையானுடைய ஒரு சன்னதியும் உண்டு. அவரை போய் சேவிச்சுட்டு அவர் பாதத்தை வணங்கிட்டு தான் நம்ம வந்து வராகரையே பார்க்கணும். இதுதான் ஐதீகம். ஃபஸ்ட்டு மரியாதை இங்கே வராகருக்கு முதல் விட அந்த பாதத்துக்கும் வெங்கடமுடையான் ஏழுமலையானுக்கு தான் ஃபஸ்ட்டு மரியாதை ஸ்ரீமுஷ்ணத்தில். அதுதான் ஐதீகமே. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயிலில் பல நாயகர்கள் நிறைய விஷயங்கள் நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கா. அனந்தப்ப நாயக்கர், அச்சுதப்ப நாயக்கர், கோவிந்தப்ப நாயக்கர். இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இன்னொரு சிறப்பு 100 கால் மண்டபம் உண்டு. இந்த 100 கால் மண்டபத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த நாயகர்கள்லாம் கைங்கரியம் பண்ணதால் அவாள்களுக்கும் சிற்பம் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு சிற்பத்தில் நீங்கள் போய் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அச்சுதப்ப நாயக்கனுடைய சிற்பம் இருக்கும். அதில் அவர் இடுப்பில் வந்து பெருமாளே தன்னுடைய 4 விரலால் வருடினது இருக்கும். இது என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு தீராத ஒரு நோய் வந்தது அச்சுதப்ப நாயக்கருக்கு, அனந்தப்ப நாயக்கருக்கு. அனந்தப்ப நாயக்கர் வேண்டி விரும்பி வராகமூர்த்தியை சேவிக்கிறார். தன்னுடைய கனவில் ராத்திரி வந்து அவருடைய இடுப்பில் தன்னுடைய 4 விரலால் வருடுவார். அந்த 4 விரலோட அந்த சிற்பத்திலேயே அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஒரு உண்மை சம்பவங்கள். அவர் அந்த முடிச்சக்கப்புறம் காலையில் எழுந்து பார்க்கும்பொழுது அவருடைய உடம்பு சரீரம் குணமாறுது. அதை விட ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொன்னால், இந்த கோவிலுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. எங்கேயுமே இல்லாத ஸ்ரீ வைஷ்ணவ கோயிலில் இன்றைக்கும் இந்த ஸ்ரீமுஷ்ணத்துக்கு பெருமாளுக்கு வராகருக்கு சீராக முஸ்லீம் மக்களிடமிருந்து சீராக வரும். அதே போல் பிரசாதம் கோயிலிருந்து அந்த மஸ்ஜித்துக்கு போகும். இது இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. அங்கே இருக்கக்கூடிய நவாப் வந்து இந்த கோயிலில் வழிபட்டு வணங்கி தான் அவருடைய சரீரமும் குணப்பட்டதாக ஐதீகம். அதனாலேயே அவர் இன்றைக்கும் சீர் கொடுப்பார். பெருமாள் பிரசாதம் திருப்பி அவளுக்கு கொடுப்பாள். தைக்கால்னு ஒரு ஊர் உண்டு. அங்கே பெருமாள் வந்து ஏழை பண்ணும்பொழுது இது ஊர்வலம் போகும்பொழுது இந்த நவாப் இறந்ததுக்கப்புறம் பெருமாள் அங்கே ஊர்வலமாக போகும்பொழுது அந்த மஸ்ஜித் பக்கத்தில் தங்கி அவா கொடுக்குற சீர் மரியாதையை வாங்கிட்டு பெருமாள் இன்டர்ன் வந்து பூவராக பெருமாள் அவளுக்கு பிரசாதத்தை கொடுப்பார். இது வேறு எங்கேயுமே நடக்காது. ஆனால் பட் இந்த கோயிலில் இது இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. மதங்களுக்கு அப்பாற்பட்டு
மக்களுடைய ஐக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே புலப்படும். பெருமாள் வந்து மத சார்பு இல்லாமல் எல்லாருக்கும், அது வந்து எந்த மதமாக இருந்தாலும் இந்த பூவராக பெருமாள் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடைபெற்று கொண்டு இருக்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் பூவராக பெருமாள் கோயில். அவசியம் நீங்கள் போய் தரிசிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட உடல் உபாதைகளாக இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கலாம். நீங்கள் இப்போது எனக்கு வந்து வாஸ்து குறித்து நிறைய பேர் என்னை கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ரெக்கமெண்டேஷன் பூவராக பெருமாள் கடலூர் தான். விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில். அம்புஜவல்லி தாயார், இந்த கோயில் இந்த தாயாருக்காக வந்து பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அதே போல் பெருமாளுடைய தங்கை, அவளுக்கு தனி சன்னதி உண்டு. அந்த அம்பாளை வேண்டிட்டு நீங்கள் சில பூஜை புனஸ்காரம் பண்ணும்பொழுது குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து எளிதாக பெருமாள் வரமாக கொடுக்குறார். இந்த கோயில் பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம், ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் உள்ளடக்கிய கோயில். இந்த கோயிலில் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புஷ்கரணி பக்கத்தில் வந்து ஒரு திருவரசு உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் எப்பயுமே வந்து திருவரசுன்னு தான் சொல்லுவாள் ஜீவசமாதியை. யாருடைய திருவரசு அப்படின்னா நம்ம ஷோலிங்கர் கடிகாச்சலம் சோழசிங்கபுரத்தில் வாழ்ந்த ஒரு ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனுடைய திருவரசு இன்றைக்கும் உண்டு. அங்கே பெருமாள் கார்த்திகை மாதத்தில் ஏழை பண்ணுவார். அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னா புஷ்கரணி, அரசமரம், இவருடைய திருவரசு ஆச்சாரியன். வைஷ்ணவத்தில் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியன் அவர். தொண்டைமாச்சாரியன், அவருடைய திருவரசு இங்கே உண்டு. அவர் காஞ்சிபுரத்துலையும் அவருக்குன்னு தனி மரியாதை உண்டு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர். உற்சவர் ஷோலிங்கரில் தாயார் அம்புதவல்லி தாயார் யோக நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணவர் அவர் தான். அவருடைய திருவரசு இந்த கோயிலில் உண்டு. அவரெல்லாம் போய் நீங்கள் வேண்டி தரிசிக்கிறீங்க, சேவிக்கிறீங்க அப்படின்னும்போது உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக பூர்த்தியாகும் அப்படின்றது தான் ஐதீகம். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.